வானாப்போசி வாங்கிட்டு வந்து கொடுத்து இன்னைக்கு போர்ட்ல ஓட்டுக்கிற செக் எல்லாம் பாஸ் ஆகணும் அப்படின்னு வந்து பட்டியல் நிக்குது வர சொல்லு. அதே மாதிரி ஒரு பொண்ணா ஒண்ணு உதரமா கொட்டி நிக்குதடா வாழ்வா சாவான்னு வந்து நிக்குதடா மந்திரத்துல கட்டில போட்டு. ஐயா தாயி கருப்ப சந்தோஷமா நிக்கிறனாயா உங்க வட்டி நீ நெருங்கி தங்க குளத்துல வந்து கொடுத்துருவேன். எல்லாரும் மங்கமெல்லாம் இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனாயா சந்தோஷம். அப்போ இந்த தொழில் போக்குவரத்துக்களை வச்சுக்கோ. இந்த அடியா கொஞ்சம் அடியா கொஞ்சம் குறும்பு பண்றா குறும்பு அடிக்கலாம் போதுமா அடிக்கிட்டா போ. நோவு நொடி என்னன்னே தெரியல. மருத்துவத்தை பார்த்தாச்சு, தேவாதியை பார்த்தாச்சு, கை காலெல்லாம் ஒரே பலி நோவு கடன் பிரச்சனை தலைக்கு மேல ஏறி நிக்குது. குழப்பழு தாயே ஏமாந்த குழப்பத்திய கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு கட்டல போட்டு கட்ட தெரிஞ்சு கச்சேரி மீதி விட்டுட்டாங்க. ஐயா புரியா உனக்கு இருக்கிறது நோவும் இல்ல நொடியும் இல்ல. இன்னைக்கு பட்டி மடக்கி வேடிக்கை பார்த்துட்டாங்க. ஐயா அதே மாதிரி கடன்சவன் எத்தனை வந்தாலும் பத்தாது இல்லையா. வீட்டுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்ட தூரியாட்ட சிக்கல் இப்படி பல தொந்தரவு வந்துட்டு இருக்குதாயா. இதுக்கு நல்லபட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடு உன்னே நம்பி வந்துட்டுனப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் உன்ற மங்கலியத்துக்கு இதே பிரச்சனை இருந்தது. இங்க வந்துதான் நல்லது பண்ணி கொடுத்தேன். அதனால கடைசியா போய் அப்பகிட்டயே வந்துடலாம் வெட்டியா. பயப்படாத. இன்னைக்கு பொழுதோடய கட்ட தரிக்கிறாயா. கட்ட தரிச்சு எதிரிக்கு அடையாளம் காமிக்கணும். புரிஞ்சுதா? கல்யாணம் நடக்கணும். அடியானுக்கு சிக்கலை நீக்கணும், உடம்பு தொந்தரவு நீக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்குதாடா உண்டாண்டியாதாயி பொண்ணா நீ நம்பி நின்றுட்ட அப்படின்ட்டா திசை காமிச்சிருந்தாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். அடியானுக்கு போட்டு தயாரா நிக்கிறான். போதுமா? அல்ல கை காமிச்சிடலாம். அதே மாதிரி உனக்கெல்லாம் நோவும் இல்ல நொடியும் இல்லையா. எல்லாரும் பங்கும் இல்லாம கண்ணோமல்ல நிக்குது. செய்வன கட்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் கண்ணோமல்ல போட்டு அடிக்கிறாங்க. இது நல்லது பண்ணி கொடுத்துருந்தாயா. இந்த பாலத்து கருப்பு கோட்டையில முத்திர போகிறோம். நீதாயே நீங்க வச்சுக்கோ. போகிறோம். வாரிசு வேணு அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது. வந்து நிக்க ஒரு தேவாதிக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்து அந்த பணிவிடை செஞ்சது இன்னைக்கு பங்கப்பட்டு நின்றுச்சு. அதுக்கு எங்க உத்தரவு கேட்டு வந்து நிக்குது. வந்து நிக்க சொல்லு ராகவேந்திரா. ஐயா தாயே மனுஷன் நம்பி நிப்பியா. நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா உனக்கு வாரிசு குத்திரம் போட்டு வர குத்திரம்யா. போதுமா? இதுல நீங்க இத்தனை காலமா எங்கெங்கயோ போய் பார்த்தாச்சு. பழையபடியே மருத்துவத்துக்கு போலாமா அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறீங்க. ஒரு 3 மாசம் நீ நம்பி நில்ல. வாரிசு கொடுத்து வளம் பண்ணி திறந்தாயா. என்ன மருத்துவத்துல நான் வேண்டான்னு சொல்லல. என்னை நம்பி நில்லு பாப்போம். என்ன ஒரு 3 மாசம் என்னை விட்டா அப்படியே பிடிச்சி நின்னுட்டா அப்படின்ட்டா அதுல குறை இதுல குறை அங்க குறை இங்க குறை எல்லாம் சொல்றாங்க. அதையெல்லாம் தூக்கி அழகால வீசிடும். என்னை நம்பி நிக்கணும். கருப்ப வரம் கொடுத்த போதுமா? இந்த அப்படி இந்த கோட்டை விட்டு போறதுக்குள்ளாரையே இங்க மென்னு தின்னு முழிக்கிறோம். இதே நீ மென்னு தின்னு முழிக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது இதை உரிச்சு தின்னு போடு. இதை நீ உரிச்சு தின்னு போடு. தினம் படுக்கிற போது தினம் கொஞ்சம் என்னை நினைச்சு முழிச்சாயா. இப்பவே மரம் கொடுத்துட்றேன். பல்லு படாம முழுங்குனீங்கன்னா பையன், பல்லு பட்டு முழுங்குனா புள்ள. போகிறோமா? இந்த தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கா. அரிசி வியாபாரத்துக்கு கொஞ்சம் கண்ணு செலுத்துமா இரு. அதே மாதிரி அவனோட குட்டி இவனோட குட்டி போய் பணத்தை துவச்சுக்காதீங்க. இருக்கிற போல பாருங்க, மற்றதை நான் பார்த்து அடியா எதிரி அல்லையில பத்து அழகு சூடு போட்டுப்பா. கல்யா நீயும் 1000 பக்கம் போய் பார்த்து எங்கெங்கே போட விட கிடைக்கல. என்னை நம்பி வந்து நின்ன இழந்த தொழில அமைச்சு தர அதே இடத்துல இருன்னு சொன்ன. அதே மாதிரி அமைச்சு கொடுத்தேன். ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும்
இருந்தது இல்லையா? நீங்க அந்த இடத்துல ஆட்சி பண்ணோன்னு எல்லாரும் மங்கமில்லாம நாளைக்கு பொழுதுக்குள்ளார சாவி வாங்கி கையில கொடுத்தலாம் போ அப்படின்னு என்ன அந்த இடத்துல ராகவேந்திராவுக்கு நீ பணிபட செய்யறதுக்கு தருங்காது. அதே மாதிரி அவன் ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி படித்தரணும். கவலைப்பாடி டாக்டர் காரியம் ஒண்ணு எதிர்பார்த்து என் பட்டியல வந்து நின்று அதை நல்லபடியா முடிச்சுக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா? அதுல எந்த விதத்திலையும் தோல்வி வராது. நீ முயற்சி பண்ணு போதுமா? அதே மாதிரி அமைச்சு உன்னை நல்லபடியா பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. 1 2 3 4 5 6 7 8 கம்பி. 8 கம்பிக்கு அந்த பக்கம் ஆள் நிக்குது, இந்த பக்கம் நீங்க நின்று பாக்குறீங்க. கோர்ட்டு கச்சேரி பில்லங்க, ஜெயில் பிரச்சனை. இந்த ஜெயில் பிரச்சனைய விண்ணப்படாம அது வந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து காப்பாத்தி விடணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கணும் இல்லையா? அது தப்பு. மரபொருள் என்ன சொன்னேன் புரிஞ்சுதா புரியலையா? அதுக்காகத்தான் உடச்சு பேசுங்க, புரியுதா? சரி, அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாமா ஐயா. ஆனா நாயத்தராசு சரியா இருக்கணுமே. என்ற ஏடு எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இந்த இருக்குது, பயப்பட வேண்டாம். இருப்பீங்க மந்த்லி எங்க அப்படிங்கிறது 3 நாள்ல தெரிஞ்சுக்க. பயந்துட்டாரு, புரிஞ்சுதா? பயந்துக்காதேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இந்த கருப்பை நான் இருக்கிறேன். இப்ப இருக்கிற சிக்கலை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா? முடிச்சு கொடுத்தலாம். எல்லாரும் மக்கமெல்லாம் பேர் வாங்கி தந்துடுறேன். மங்கிலியத்தை ஒரு 3 நாளைக்கு கொஞ்சம் கண்ணு கருத்து இருக்கு சொல்லு. அடியெல்லாம் படாதே, தேவையில்லாத நட்டமாய் போயிடும், புரிஞ்சுதா? கொஞ்சம் உஷாரா இருக்கு சொல்லு. மத்ததை நான் பாருங்க சொல்லுது, புரிஞ்சுதா? போதாய் என்ன போனா கல்யாணம் பண்ணி எல்லாம் குஞ்சு குழந்தைகளா உள்ள வந்து பூந்துதுக்கா. இன்னைக்கு வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வாரிசு ஆண் வாரிசே வேணுங்கிற சவால் போட்டான். சரியாய நானே வந்து பிறக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண் வாரிசு கொடுத்தாச்சு. ஆண் வாரிசு கொடுத்ததுக்கு அப்புறம் பர்டிகுலர் எல்லாம் போட்டி போறாம பாத்தியா? எல்லாம் செய்வடியில போட்டு எரிச்சு இந்த கருப்பு இல்ல அப்படின்னு நீங்க அந்த துணி அடி இருக்குமாயா? நீங்க அத்தனைக்கும் எல்லாம் எடுத்து வீசி உன்னை காப்பாத்தி கொடுத்து இன்னைக்கு என்ற ரங்கத்துக்கு முடிகாணிக்கு கொடுக்க வந்துக்கிறியா? சந்தோஷமா எடுத்துக்கிட்டப்பா, போதுமா? அதுல எந்த விதத்திலும் குறை வராது. இந்த கருப்பை நான் கூட நிக்கிறேன், போதுமா? வேற என்ன வேணும்? வேலை வேணும், வருமானம் வேணும், இல்லத்துக்கு ஒரு நிம்மதி வேணும் இல்லையா? எல்லாம் நான் இருக்கிறேன். தாய்ந்தாக்குமா இந்த அடிய நீவா இதை போக்குவரத்துல வச்சுக்கா. கொஞ்சம் தொழில் முறை கொஞ்சம் முயற்சி பண்ணப்பா கூட வந்து நிக்கிறேன், போதுமா? போவ என்னப்பா உத்தர கேட்டு வந்து நிக்கிறே சொல்லி காரி நடத்தணுமா? கங்கா காரியா நல்லபடியா ஒரு அமைப்பு அமைச்சு நல்லபடியா வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? அரமனைக்காரர் அமைச்சு தர்றேன்னு சொல்லிட்டு இருந்தாயா? பயப்பட வேண்டாம். இந்த புரட்டாசி முடியறதுக்குள்ள உத்தரவு போட்டு கொடுத்துட்றேன். நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்துறேன். அதே மாதிரி தொழில் முறைக்கெல்லாம் கொடுத்துருக்கிறேன், கொஞ்சம் உஷாரா பிடிச்சுக்கணும். அது போக கங்கா ஆண் வாரிசு அதெல்லாம் நீ எந்த விதத்திலையும் பயப்படாது, எந்த விதத்திலையும் தப்பு வராது, போதுமா? தொழில் வச்சுக்கப்பா. ஒசூர் 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 பாட கப்பிச்சிடலாமா? பாட கப்பிச்சுட்டு கையில் ஒப்படைக்கிறனாயா? போதுமா? இன்னைக்கு சேதாரமாயி நிக்குது. இன்னைக்கு சேதாரமானது எங்கேயும் போய் விட கிடைக்கல. இதுக்கு ஒரு விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறியா? விட இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிற தகுதிமான இல்ல, எதிர்பார்த்துட்டு நிக்கணும், புரிஞ்சுதா? ஓ தாயும் தகுமா கூட வந்து நிக்கிறேன். பாலகிட்ட போட்டு போட்டு ஐயா இந்த கருப்பை நான் இருக்கிற தகுதிமான இல்ல, இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கேட்டு போட வந்தாரு, போதுமா? எண்ணி 3 நாளுக்கு ஒரு மாற்றம். போவர புத்திர போறப்போ
தாயி பெத்த கண்ணு கொஞ்சம் ஆகாத பழக்கத்துல அலங்கோலமா போய் நிக்குது. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது முடிச்சிட்டு நிக்குது. ஒண்ணு. ரெண்டாவது நான் மனையை மாத்துன்னு சொல்றேன், புரிஞ்சுதா? சொந்த மனைக்கு போன்னு சொல்றேன். ஆனா சொந்த மனைக்கு போறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் பத்துல. இதுக்கு ஏதோ ஒரு வகைச்சல் பண்ணி கொடுப்பா, அதை சுத்தம் பண்ணி நான் போய்க்கிறேன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? போதாயி எண்ணி 3 நாள் 72 மணி நேரத்துல அந்த ஆதாயத்தை உங்க கண்ணில் காமிக்கிற, புரிஞ்சுதா? போய் அந்த இடத்துல சுத்தம் பண்ணி மொத்தம் பப்பு சில குடி ஓடி போயிடணும், புரிஞ்சுதா? அவனை இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து அவன் கொஞ்சம் மிரட்டு நாயா, நீ பயந்து கூடாது, புரிஞ்சுதா? மிரட்டி அவனை என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அந்த பழக்கத்துல இருந்து மீட்டு எல்லாத்தையும் ஒரு சேர்த்து கொடுத்தாரு. போதுமா? அடியா தொழில் முறையில இன்னைக்கு பங்கப்பட்டு நிக்கிறாயா இல்லையா? எல்லாம் வந்து ஆசை கட்டி மோசம் பண்ணி போட்டாங்க. இன்னைக்கு விட கொடுத்து கேட்டுட்டு நிக்கிற, ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி தொழில் முறையில் இன்னொரு முன்னேற்றத்தை கொடுக்குறேன்னு உனக்கு போன இடத்துலயே சொன்னேன்ப்பா, புரிஞ்சுதா? முயற்சி பண்ணு, இந்த இடத்துக்கு இன்னொரு இடம் மாத்திக்கலாங்கிற அன்னிப்படி வந்து போடுறேன், அம்பாரம் போட்டு கொடுத்துறேன். இன்னையில இருந்து கூட வந்துடுறேன், உத்தரவு போட்டுக்கு நல்ல காலம். இந்த பொன்னாருடைய வாழ்க்கை நீங்க அந்த இடத்துல நிக்கிறா, இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம என் வட்டியில் வந்து நிக்கிறா. ஏய் மதமாற்றம், பொன்னாருடைய வாழ்க்கைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறியா? ஒரே உடுப்புக்குடியா நின்னது இன்னைக்கு என் வட்டியில வந்து நீ கையேந்தி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி இறங்கி வந்திருக்குதாயா? கொஞ்சம் அப்படி இல்லையா? என் பொறுப்பு விட்டுருவியா? என் பொறுப்புல விட்டுரு. அது நல்லது கெட்டது எனக்கு தான் தெரியும், உனக்கும் தெரியாது, பொன்னாளுக்கும் தெரியாது. நல்ல தீர்ப்பு நான் தானே நாய, பயப்பட வேண்டாம். இந்த அமாவாசைக்குள்ளே உத்தரவு கொடுத்துருப்போம். நீ நினைச்சபடி இல்ல, நல்ல உத்தரவு நான் தருவேன். அந்த உத்தரவு பிரகாரம் நடத்துக்கோ, புரியுதா? போகிறப்போ இன்னைக்கு ஒரு நோவு நொடியோட நீங்க என் பட்டியல வந்து நின்று நீ கனவு விட்டு போயிருமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறடா, வந்து நிக்க சொல்லு. தாயி என் பட்டியல வந்து கையேற்றிட்டு இருந்த வரைக்கும் உன்னை என்ன காப்பாத்தி வச்சிருந்த நாயா உண்டா இல்லையா? வீட்டுக்கு கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு மறுபடியும் எதிரி மழையை வீசி நீ மழையில மீன் சிக்கிடுதாயா, புரிஞ்சுதா? மருத்துவ ரீதியா போனா இதுக்கு சிரமாக்கின்னு சொல்லுவாங்க. மத்தவங்க போனா அதை படி போட்டா இதை பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? கருப்பை கட்டுல போட்டேன்னு நான் சொல்றேன், புரியுதா தாயி? கனவுக்கு கனவு கொடுவேன் உருவ செஞ்சு உருவுல 9 ஆணி அடிச்சு இன்னைக்கு மயானத்துல உதச்சு நீங்க 3 ஆண்டு காலம் ஆகுதாயா, புரியுதா? எதிரி இன்னைக்கு உறவாடி கெடுக்கிறேன். ஆனா அந்த பாலத்துக்கு கருப்பு உனக்கு நல்லது படி கொடுத்துருந்தாயா, இல்ல அப்படின்னா மொண்டிக்கேட்டு போட்டு படுக்க வச்சிருவாங்க. உஷாராரு, புரிஞ்சுதா? முத்தா தீத்து முறையா முடிச்சு மட்டி வாழ வச்சு கொடுத்தாரு. போதுமா? ஒண்ணு தேய்ச்சி அறிவாத்துக்காயா, ஒன்னு அறுத்து ரசப்பட்டு குடிச்சுக்கோ. நானு கேப்பா நல்லது படி கொடுத்துருப்பா. இது சத்திய வாக்கு, தீத்து கொடுத்தோம்னாயா புத்தி கமிச்சு என்னப்பா, புரியுதா? கண்ணு தேடி வந்து கைப்பற்று மாட்டே சொன்னது. இன்னைக்கு பாருங்க பிடிச்சுட்டு இருக்கிற, இன்னைக்கு அங்க பரிதவிச்சுட்டு உட்காந்து இருக்குது, புரிஞ்சுதா? ஏதோ ஒருத்தர் தேக்கல் பாரு குடிச்சுக்கோ. போதுமா? குடிச்சுக்கொண்டு இந்த பட்டியல் நிறுத்து மாத்தது நான் பார்த்து. நோவு நொடி அடியானுக்கு பெத்த தங்கத்துக்குமே நோவு நொடி இன்னைக்கு கடன் பிரச்சனை தலைக்கு மேல ஏறி நிக்குது. இந்த கடன் பிரச்சனை நீக்கலாம் அப்படின்னு சொன்னா பங்காளிக்கு வந்து இன்னைக்கு சிக்கல் பண்றாங்க சொத்துக்கு. இதுக்கு விடக்கூட அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? இன்னைக்கு தலைக்கு மேல சொமசி இருந்துச்சு, இதுக்கு விடக்கூட வந்து கேட்டு இல்லையா? அடியா எல்லாமே கைவிட்டு போயிட மாட்டேங்குது. சரி, அந்த எதிரிகளை இப்ப கொஞ்சம் உறவாட வச்சு நீ தப்பா கணக்கு போட்டுட்டு இருக்கிற, அந்த கணக்கையெல்லாம் விட்டுறோம், புரிஞ்சுதா? அதெல்லாம் உன்னை வாழ வச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போ எதிரிய முறையா போய் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்த சொன்ன, புரிஞ்சுதா? புரிஞ்சா? போடுற தப்பு கணக்கு போடாத மீட்டு கொடுத்த. கால் விண்ணப்பட்டு நிக்குது, இன்னொரு காலுக்கு தொடர்ந்து வந்துருச்சு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அடியா உங்க இல்லத்துக்குள்ள எத்தனையோ சிக்கல் இருக்குது, எல்லாத்தையும் எட்டிலாம் உங்க சிக்கல் என்ன முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. பயப்படாத, என்னை மலையாட்ட நம்பி வந்து நில்லு. நடைக்கு நேரம் மீட்டு சொல்ல. போதுமா? உசரையும் காப்பாத்தார உடமையும் காப்பாத்தரப்போம். ஏமாந்த பொழப்பொழைச்சு இன்னைக்கு மங்கிலிய தனியா போய் நிக்குதுடா. அந்த மங்கிலியத்தை வட்டியில கொண்டு போட்டு
வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறடா இன்னைக்கு இல்லம் வந்து நிக்க மாட்டேங்கிறா, வட்டி விட்டு பட்டி போய் நிக்கிறா, அவன் தனியா போய் நிக்கிறா அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறடா. தாயே ஓரியாட்டம் சூரியாட்டம் சிக்கல், இதனால இன்னைக்கு மனசு நிம்மதி இல்லாம எல்லாமே தனித்தனியா நிக்குது. இது நல்லபடியா சேர்த்து கொடுன்னு கேட்டு நிக்கிற. நீ உன்ற பொழப்ப இங்க பார்த்துட்டு இருக்கிற, அவன் பொழப்ப பார்த்துட்டு நிக்கிறான். இதுதான் புரியலையா? அது ஏமாறி பொழைக்கிறிய குட்டியடி. இந்த கருப்பை நான் இருக்கிற கொஞ்சம் கையில் கொடுத்து ஒப்படைச்சா உஷார பிடிச்சிக்கலையா? முடிச்சுக்கோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டம் போட்டுக்கிட்டு சிக்கல் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் பிடித்தாங்க. புரியுதா தாயி? அதெல்லாம் அப்படி கையில கொண்டு ஒப்படைக்கிற எல்லாரும் மங்கமலாம் அதுல இருந்தாலும் வீட்டு கொடுத்தறனாயா உன்னை வாழ வச்சு கொடுத்தற. போதுமா? போவோம். நீ 8 நாளுக்குள்ளாரே வரு குடிச்சுக்கோடு. கடவுளி பிரச்சனை பங்கம் இல்லாம எனக்கு முடியும்னு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுடா. அது போக வெத்த கண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுடா. கல்யாண காரியத்துக்கு திசை காமிச்சிட்டுனாயா உன்னை தேடி வருது, மாமாலும் முடிச்சுக்க. அதுல சொத்தை இதுல சொத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. என்னாலும் பங்கம் இல்லாம ஒரு கோட்டைக்கு அடையாளம் போட்டுட்ட கல்யாணத்தை முடிச்சு போடு. அது போக சில விஷயத்தை போட்டு உழப்பிட்டு நிக்கிறேன். இல்லையா? இதுக்கு இந்த அம்மாவாசைக்குள்ளாரிலேயே விட கொடுத்துட்றேன். ஓ சாதிச்சு போடலாம், ஜெயிச்சு காமிக்கிறனாயா? தாயே நான் எப்படி இந்த கத்தி மனமால நிக்கணும் அதே மாதிரி வட்டி நிக்க அக்கடி மனமால நிக்கிறாயா? இல்லையா தாயி? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாம் ஒண்ணு போட்டு ஈட்டி வாங்கி இன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு சேதாரமாய் போய் நிக்கிறாயா? இந்த சேதாரத்துக்கு விண்ணப்படாம நீ காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? இல்லையா தாயி? நீயும் ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டேன். வேற எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டேன். பாடமும் கப்பிக்க முடியல, கொண்டு வந்து படிப்பி பிடிச்சி கையில ஒப்படைக்க முடியல. இல்லையா தாயி? இதுக்கு விட கூட குடும்பத்தை வாழ வச்சு கேட்டு இருக்கேன். ஆயி நானுக்கு தகுதி மண்ணில் எல்லாம் முறைக்கு பாக்குறாங்க தாயா. புரியல மாவெல்லாம் பேசிட்டு வர நான் இருக்கிறனாயா. அவங்க அல்லையில பத்தாலும் சூடு போட்டுன்ற பக்கத்து வீட்டு கையில ஒப்படைக்கிறனாயா. இது சத்தியம் வாக்கு. அது போக வருமான ரீதியாவும் சிக்கல், இல்லத்து ரீதியாவும் சிக்கல், உள்ளத்து ரீதியாவும் சிக்கல். வர்ற வாரம் கட்ட உடைக்கிறனாயா. கட்ட உடைச்சு வட்டி எப்படி வாழ வைக்கொண்டது எனக்கு தெரியும். வீட்டு கொடுத்துறேன். புரியுதா? போதாய் கொடுத்துட்டேன். புரிஞ்சுதா? உனக்கு நோய் நொடி பிரச்சனைக்கு இப்ப வந்து என்னை வாழ வச்சு கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்க உண்டாலியா தாயி? ஏமாந்த பொழைச்சிட்டியே. உடனடியா கருத்ததெல்லாம் தண்ணி விளத்ததெல்லாம் பால் சொல்லி எல்லாம் அப்படி இப்படி நம்பி எல்லாம் விட்டு இன்னைக்கு ஏனா தானான்னு போயிட்டு உனக்கு நோவும் இல்லை நொடியும் இல்லையா? எண்ணி 3 நாள் கூட உனக்கு நல்லது போய் கொடுத்தேன். போதுமா? ஒன்றும் பயப்பட வேண்டாம். நிற்க முடியாதாயா? உடம்பு ஊரம் முடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு, தூக்கம் வராது. புரிஞ்சுதா தாயி? தாயி கட்டில போட்டு கட்டை கடிச்சு கச்சேரி விடுறாங்க ஐயா. இந்த நான் சொல்ற செய் இதை ஊர் போனோம்னா இது அறுத்து ரசம் போட்டு பிடிச்சிடும். 4ஆவது சாப்டர் சிகிச்சையோடு 3 நாள் தலைமையில வச்சுட்டு 3ஆம் நாள் கங்கையில் விட்டுறாயா. அது கூட எழுதி போடுறேன். இந்த அடியா மற்றது போட வந்து இருக்கிறேன். போ வரும் ஒரு மனசோட நம்பி நிப்பியா? டாக்டர்னு நீ முதல்ல கூப்பிட்டு நீதான் வரலைய ஆக்கிற. போதுமா? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறேன் கொடுத்துட்றேன். நீ முயற்சி மட்டும் நீ பண்ணு, நான் மருந்து முடிச்சு. போதுமா? உட்கார வைக்கம்போ ஐயாவா மாத்தோடுமான்னு கேட்டேன். கை மாத்தலாமா வேண்டாமா? அதெல்லாம் எந்த குறையும் வராது. வாடகை வச்சு கேட்பாங்க, கொடுத்துரு. அதே இடத்துல நீ உட்கார வைக்கிறேன். போதுமா? தாயே மாற்றத்தை கொடுக்கறனாயா. வேற என்ன வேணும்? அதை ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். இந்த ஒண்ணு தேய்ச்சி தண்ணி பார்த்துரு. இந்த தாயி ஒண்ணு போக்குவரத்துல வச்சுக்கா. இங்க வா. பறிச்சு நான் எழுதணுமா நீ எழுதணுமா? நானே எழுதிடுறவா. இந்தப்படி ஓதாயே இல்லை கொஞ்சம் குழந்தைகளுமா வந்து உள்ள போது நீங்களாம் படிக்க வச்சு பட்டம் வாங்கி நீ பதவி வாங்கி கொடுத்தாச்சு. நீ சில காரியத்துக்கெல்லாம் உத்தரவு போடுவாங்க. போதுமா? போவாங்க. அப்படியே நேரம் போய்